எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்சர்ஷன் சார்ட்னா என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அந்த இன்சர்ஷன் சார்ட்டை பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம இன்சர்ஷன் சார்ட்டை தான் நம்ம பைத்தானில் கோட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது வந்து DSA-1.py அப்படின்னு பைத்தான் நேம் அதை கொடுத்துருக்கோம். அந்த ஃபைலோட நேம் கொடுத்துட்டு இப்போது நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அரே க்ரியேட் பண்ணலாம். அந்த அரே நேம் வந்து AR அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, ARR அப்படின்னு கொடுத்துருவோம். அந்த அரே வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, உள்ளே வேல்யூஸ் என்ன கொடுக்கலாம்? 4, 2, 10, 15, 3, 7, 1. சரிங்களா? இதுதான் அரேயோட ஸ்ட்ரக்சர். அதில் வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னா 4, 1, 2, 3, 4, 5, 6, 7 வேல்யூஸ் மூலமாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷஃபிள்டு முறையில் இருக்குது, ஷஃபிளாக இருக்குது, ஏனோதான் இருக்குது. இது வந்து நம்ம இப்போ சார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஜெனரேட் பண்ணிடுவோம் நம்ம. சரிங்களா? ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கு நம்ம அந்த அரேவை பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டாச்சு. அரேயை பாஸ் பண்ண போகிறோம். அரேயை வந்து இன்சர்ஷன் கோடுக்குள்ளே பாஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போயே அதுக்குள்ளே நம்ம அரேயை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? பாஸ் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடும். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து சார்ட் பண்ணுறதுக்கு லூப்பிங் போடணும். சரிங்களா? லூப்பிங் என்ன போட போகிறோம்? ஃபார் I இன் ரேஞ்சுன்னு ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லென்த் ஆஃப் த ஃபுல் அரே வரைக்கும், அந்த அரே ஆஃப் லென்த் வரைக்கும் கொடுக்குறோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துடலாம். இப்போது இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா கீ அப்படின்னு ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா அரேயோட ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த சென்ஸ் வந்து அரேயோட ஐத் எலிமெண்ட்னா என்ன இதில் வரப்போகுது? சப்போஸ் வந்து இதில் எவ்வளோ வேல்யூஸ்லாம் இருந்துட்டு போகுது, 1 தான் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா 0ன்னு கொடுக்கல, நம்ம அதில் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் அரேன்னு கொடுக்கல. ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் அரேஞ்ச் கொடுத்தோன்னா 0 ஸ்டார்ட் ஆகும். நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் வித் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போது இதை பார்த்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் சும்மா. இப்போது கீயை பிரிண்ட் பண்ணேன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன பிரிண்ட் ஆகும்னா 4 பிரிண்ட் ஆகாது, 2 தான் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? 2 தான் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நான் இங்கே ரேஞ்ச் ஆஃப் 1ன்னு போட்டிருக்கேன், 0ன்னு கொடுக்கல. அவர் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் அரேன்னு கொடுக்கல. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் 1. இதில் ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் அரே ஆஃப் 1ங்கிறது இந்த வேல்யூ தான். சரிங்களா? ஸோ அதில் தான் பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இதை கமெண்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அரே மூவ்மெண்ட் இருக்கணும்ல. சரிங்களா? இப்போ வேல்யூஸ் கம்பேர் பண்ணணும். இப்போது ஒரு வேல்யூவை கீழே வாங்கிடுறோம். இப்போ வேல்யூஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் ஜென்ரேட் பண்ணலாம். அதோட பேர் என்ன கொடுக்க போகிறோம்னா ஜேன்னு கொடுத்துட்டு I of -1 அப்படின்னு கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ஜேத் வேல்யூக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரேயோட ப்ரிசீடிங் எலிமெண்ட் கிடைக்கும். இப்போ 1னா 0 கிடைக்கும். கரெக்டுங்களா? 1ன்னு வந்துச்சுன்னா ஐக்கு வேல்யூ 1ன்னு வந்துச்சுன்னா 1 -1 0ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ சும்மா பிரிண்ட் பண்ணி பார்த்துப்போம். பிரிண்ட் ஆஃப் அரே ஆஃப் ஜே அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த அரே அப்படியே பிரிண்ட் ஆகும்.
4 2 10 15 3 7. அப்போது இந்த கீக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி போகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகி வருது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கண்டிஷனிங் போடலாம். ஓகே, while j வந்து எப்பயுமே கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். சரிங்களா, அண்ட் கீங்கிறது என்னது, அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட். ஓகேங்களா, அது வந்து லெஸர் தானே ஒரு லெஸர் தானே இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா, லெஸர் தென் அரே ஆஃப் ஜே. ஓகேங்களா, இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தான் மட்டும் இருக்க முடியாது, ஈக்குவல் டு கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஜேக்கு வந்து என்ன வேல்யூ வரும், 1 -1 0. அப்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. சரிங்களா, அப்படி கொடுத்தாலுமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு உள்ளே வரணும். வந்து அரே ஆஃப் ஜே ப்ளஸ் 1. ஜே ப்ளஸ் 1 என்ன வேல்யூ வரும், ஜேக்கு 0 வந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்துடும். கரெக்டுங்களா, ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 1ங்கிற எதை பாயிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ, அந்த வேல்யூ பாயிண்ட் பண்ணணும். பாயிண்ட் பண்ணும்போது அரே ஆஃப் ஜே ப்ரிசீடிங் எலிமெண்ட். அப்போது இங்கே என்ன பண்ணுறோன்னா அரே இந்த செகண்ட் எலிமெண்ட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது பாஸ் ஆகும். எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். சரிங்களா, இப்போது ஜே மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துரும். அப்படின்னா -1 ஆயிரும். இருக்கிற வேல்யூ வந்து -1 வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காகவே வேல்யூஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிறத பாஸ் பண்ணணும். ஜே ப்ளஸ் 1ன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஈக்குவல் டு கீன்னு கொடுக்குறேன். கீங்கிறது என்னது, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ. இந்த எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் வாங்கும் போது ஃபுல்லாக செக் பண்ணோம் அது வந்து இந்த எலிமெண்ட்டோட பெருசாக இருக்கா இல்லையா அப்படின்னு. சரிங்களா, அப்படி பெருசாக இருந்தால் இப்போ 4 வந்து 2ஓட பெருசு. அப்போ என்ன நடக்கும், 2 வந்து முன்னாடி வந்துடும், 4 வந்து அடுத்ததுக்கு போயிடும். சரிங்களா, இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இங்கே நடக்க போகுது. அதான் சிம்பிளாக ஸ்ப்ளிட் பண்ணி சொன்னேன். ஆக்சுவலாக நடக்க போகுது அதுதான். சரிங்களா, நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபுல்லாக ஷார்ட் ஆயிடும். அதை இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆஃப் அரேன்னு கொடுத்துடும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணேன்னு வைங்களேன். இப்போ ரன் பண்ணோன்னா இந்த இது வந்து ஃபுல்லாக ஷார்ட் ஆகி வந்துடும். பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுது, இன்க்ரீசிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, 1 2 3 4 7 10 15 எத்தனை வேல்யூஸ் இருந்தாலுமே ஷார்ட் ஆயிரும். சரிங்களா, இப்போ நான் அந்த கான்செப்ட் சொன்னேன்ல, இதுதான் வந்து இன்சர்ஷன் ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பைத்தானில் இன்சர்ஷன் ஷார்ட் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.